உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, ராகு கேது பயிற்சி. வாழ்க்கையில் ஒருவருடைய ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும், உங்களுக்கு என்ன தசாபுத்திகள் நடந்தாலும், அல்லது உங்கள் ஜாதகம் எவ்வளோ ஒரு அவயோகமாக இருந்தாலும், இல்லை ஒரு நல்ல யோகமான ஜாதகமாக இருந்தாலும், நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கையை, ஒருவருடைய வாழ்க்கையை நொடி பொழுதில் பை செகண்டில் மாற்றக்கூடிய வல்லமை ஒரு பிளானட்ஸுக்கு இருக்குனாக்கா அவை இந்த சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுன்னு சொல்லலாம். மற்ற எல்லா கிரகத்தையும் நம்ம தீர்மானிக்க முடியும். சனி 10ல் இருக்கார், சனி 4ல் இருக்கார், இதை தான் செய்வார், கர்மத்தை தான் செய்வார், ஆயுள் பாவத்தை தான் கெடுப்பார், அல்லது செவ்வாய் இருக்கார், விபத்தை தான் கொடுப்பார், சண்டை சச்சரவை தான் கொடுப்பார், தங்கச்சிக்கு பணம் கொடுத்து ஏமாறுவார், தெளிவாக சொல்லலாம். ஆனால் கணிக்க முடியாத ராகு இந்த இடத்துல இருக்கிறாங்க, அவர் என்ன வேலை செய்ய போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு விஷயம், சப்ஜெக்ட் இருக்குன்னா அது அந்த ராகு கேது தான். அப்போது ராகு கேது 9 ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிக ஒரு வலிமையான கிரகம், பவர்ஃபுல் பிளானட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது தான் ஃபஸ்ட்டு. கேது தான் ரொம்ப பவர் அதிகம். ராகு கூட ஆசையை தூண்டி விட்டுடுவார், தரன்னு இழுத்து மேலே விட்டுடுவார், அப்புறம் அப்படியே மொத்தமாக தள்ளி விட்டுவார், அதில் பாதாளத்தை வந்து விழுந்துடணும். நம்ம நிறைய நண்பர்களை பார்க்குறோம், நிறைய நபர்களை பார்க்குறோம், நிறைய நண்பர்களை பார்க்கிறோம். சாதாரணமாக ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருப்பாங்க, படிப்படியாக முன்னுக்கு வந்து கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி 200 கோடி லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபண்டு டிமாண்ட் மொத்தமாக போய் மாட்டின்னு உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம எத்தனையோ அடையாளங்கள் சொல்ல முடியும். சினிமா துறையில் சொல்லலாம். சாதாரணமாக ஒருத்தருப்பார், கடன் வளர்ந்து வந்திருப்பார், வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார், தேவையில்லாத வம்பு வழக்கில் போய் மாட்டிப்பார், அப்புறம் அவருக்கு மார்க்கெட்டே போய்டும். இதை போல் அப்புறம் கடைசியில் வருமானம், கால கஷ்டங்கள், அப்புறம் வந்து கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரிவுகள், இதெல்லாம் இந்த சினிமா துறையில் நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போ ஒற்றுமையாக இருந்த குடும்பங்கள்லாம் கூட இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளினாலே குடும்ப பிரிவுகள், விரிசல்கள் ஏற்படுது. காலங்காலமாக ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்துருந்துருப்பாங்க. ஆனால் இப்போ சமயத்தில் பார்த்திங்கனாக்கா அந்த ராகு கேது உள்ளே என்ட்ராகக்கூடிய சமயம் அந்த குடும்பத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். அப்போ அதை போல் சினிமா துறையாகட்டும், அரசியல் துறையாகட்டும், ஏன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாகட்டும், அல்லது குடும்ப உறவுகளாகட்டும், ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க, தொழில் அதிபர்களாகட்டும், அல்லது விவசாய பெருமக்களாகட்டும், சாதாரண சக மனிதர்களாகட்டும், குடும்ப வாழ்க்கையாகட்டும், இந்த ராகு கேது நினைப்பார்களே ஆனால், நான் ஒன்றும் இல்லை சாமி, சாதாரணமாக ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன், 15,000 ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், அந்த 15,000 ரூபா வேலை செய்யக்கூடிய ஒருவனை அந்த இடத்துக்கே 5 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி ஆக்கக்கூடிய திறமை, வல்லமை, சக்தி இந்த ராகு கேதுக்கு இருக்குது. ஆமாம் சாமி, ராகு கேது நினச்சதுன்னா இமீடியட்டாக அவங்கள முதலாளி ஆக்கிடும். அரசியெல்லாம் சாதாரணமாக கூட நின்று இருப்பாங்க, அவங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து யார் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவங்கள கிராஸ் பண்ணி டாப்பில் போயிடுவாங்க. இதெல்லாம் நடந்த உண்மை. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, அப்பேற்பட்ட அதிர்ஷ்டமான அந்த ராகு கேது பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும்,
கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார்கள். அப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஏன்னா மார்ச் 29 சனி பயிற்சி, மே 11 குரு பயிற்சி. ஆனால் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஒரு பயிற்சி, அல்லது உடனடியாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி. நாளைக்கு காலையில் என் கஷ்டம் தீரணும்னா அதுக்கு ராகு கேது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க தான் டாக்டர், அவன்தான் சாமி மருத்துவர். ராகு இல்லாமல் நீங்கள் டாக்டராக முடியாது, நல்லா புரிஞ்சுக்கணும். டாக்டர் இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது. ராகு இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது. ஸ்டெதஸ்கோப் பிடிக்க முடியாது. புரியுதா? அப்போது நாளை காலையில் என் தலையெழுத்து மாறணும்னா இந்த ராகு நினச்சார்னா மாறிடும். மற்றவங்க நினச்சா மாறாதா சாமினா மாறும். அவங்க என்னைக்கு நினைக்கிறாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ராகு அப்படி கிடையாது. நினச்ச மாத்திரத்தில் ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பேர் ஆற்றல். நான் தான் நிறைய அடையாளங்கள் சொல்லியிருக்கேன். சினிமா துறையில் சொல்லியிருக்கிறேன், அரசியல் துறையில் சொல்லியிருக்கேன், அரசியல் நண்பர்கள் சொல்லியிருக்கிறேன், தொழில் துறையில் சொல்லியிருக்கிறேன், தொழில் அதிபர்கள் சொல்லியிருக்கிறேன், அரசு அதிகாரிகள் எத்தனையோ நண்பர்கள், நமக்கு உயர்ந்த பதவியில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்பு நபர்கள், ஏன் ப்ரைவேட் ஜாபில் அடுத்த ப்ரமோஷன்ஸ் வாங்கி ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள், இப்படி எல்லா உயர்வுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் 18ஆம் தேதி அன்று நடைபெறுகிறது. அப்போ உங்கள் ராசிக்கு அந்த ராகு பகவான் எத்தனாவது பாவமாக அமைகிறார், உங்களுக்கு என்னெல்லாம் மாற்றம் நடக்கப் போகுது அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசி பலனை பார்க்கலாம். வாருங்கள். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி, ஏன்னா கடகத்தை பொறுத்த வரையில் கடந்த ஒரு 3 வருஷமாகவே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. நம்ம நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறேன். கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் என்னெல்லாம் இருக்குது, எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பதிவுகள் நான் கொடுத்துருக்குறேன். இந்த கடகராசி அன்பர்களை எத்தனையோ நமக்கு ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலி, ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய குடும்பங்கள், நிறைய குடும்பங்கள் நம்மகிட்ட கனெக்டிவிட்டியில் இருக்காங்க. நம்மிடத்துல ஆலோசனை கேட்கக்கூடியவர்கள் வெளி மாநிலங்கள், ஹைதராபாத், மும்பை, பெங்களூர், அது மாதிரி கடகராசியில் தொழில் செய்யக்கூடியவர்கள் கோயம்புத்தூர் சைடில். அப்போது பெரிய பெரிய குடும்பங்கள், பெரிய தொழில் செய்யக்கூடியவங்கள் கூட கடகராசியாக இருப்பார்களே. ஆனால் கடந்த ஒரு 3 வருஷம் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அடிக்கடி நம்ம கிட்ட இருந்து அவங்கள காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இதுதான் உண்மை. கடக சாமி எனக்கு இப்படி நடக்குது சாமின்னு கத்துவாங்க, உடனே ஓடி போய் அவங்கள காப்பாற்றணும். ஒரு 10 நாள் நல்லா இருப்பாங்க, அல்லது ஒரு 2-3 மாதம் நல்லா போகும். திருப்பி சாமி எனக்கு இப்படி ஒரு விஷயம் சப்ஜெக்டு, திரும்பவும் அவங்கள போய் நம்ம காப்பாற்றணும். ஒரு பூஜை. அப்போ கடகராசியாக இருப்பார்களே ஆனால் சிறு சிறு விபத்துக்கள், ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாதத்துக்கு ஒரு இதேன்னு ஒரு இன்சிடெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும் லைஃப்பில். விபத்துக்கள்னால் அடிபடுறது மட்டும் விபத்து இல்லை, பணங்காசு ஏமாறுறது, தொழில் மிஸ் பண்ணுறது, பிஸ்னஸை மிஸ் பண்ணுறது, சான்ஸ் கிடைக்காம போகிறது, நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் பிறருக்கு தட்டி பறிப்பது, மற்றவர்கள் நம்ம இடத்துலேருந்து தட்டி பறிப்பது, ஏமாறுவது, இதெல்லாமே மனசுக்கு வலியை கொடுக்கும். அப்போ கடந்த காலங்களிலே கடுமையான கஷ்டங்களை அனுபவித்த எனதருமை கடக ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம், அற்புதமான கால நேரம். சார் நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை கடகராசி நேயர்களே,
வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்கள் பிஸ்னஸ் ஆகட்டும், உங்கள் ஜாபாக இருக்கட்டும், நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருங்க, உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக இருங்க, சின்ன சின்ன ஷாப்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், குடும்ப பெண்களாக இருக்கலாம், குடும்பஸ்தா அதிபதியாக நீங்கள் இருக்கலாம், மாணவ செல்வங்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் கடக ராசி அன்பர்களே, 2-8 இந்த ராகு கேது உங்களுக்கு அமைகிறார்கள். 2ஆம் இடத்தில் கேது, 8இல் ராகு. இன்னொன்று சொல்லவா கடகராசி என்பர்களே, ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். முன்பின் தெரியாத இடங்களிலிருந்து பொது வாழ்க்கை மூலமாக பெரிய ஒரு சொசைட்டி, அங்கே உங்களுக்கு அறிமுகமாகாத, இன்ட்ரொடக்ஷனே இல்லாத ஒரு சில நபர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அல்லது ஒரு இன்கம் இருக்கும். காரணம் என்னென்னா, கடகராசி என்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 8இல் மறையக்கூடிய ராகு. பொதுவாக அசுப கிரகங்கள் 6, 8, 12இல் மறைவது சிறப்பு. அப்படி பார்க்கின்ற பொழுது எனதருமை கடகராசினியர்களே, ராகுவானவர் 8ஆம் இடத்தில் மறைகிறார், சனியுடைய வீட்டில் மறைகிறாரு. அங்கே மறையக்கூடிய ராகுக்கு குருவுடைய தொடர்பு கிடைக்குது, குரு ராகு தொடர்பு ஏற்படுகிறது. ஏறக்குறைய 6 மாதங்கள், ஜூன் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையிலும் ஒரு கொடிகட்டி பறக்கக்கூடிய ராசியாக கடகராசி அமையப் போகிறது. கடகராசி என்பர்களே, உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான், எந்த மாதிரியான கஷ்டங்கள், அது உடல் கஷ்டமாக இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், ஆரோக்கிய குறைவுகள், ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட பயம், மெயினாக வீண்பழி, அவமானம், நேம்ஸ், நல்ல கௌரவமான குடும்பமாக இருக்கும், உயர்ந்த ஒரு குடும்பமாக இருக்கும். அப்போது அந்த ஃபேமிலி நேம் டேமேஜ் ஆகிறது, ஸ்பாயில் ஆகிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நடக்கிறது, இல்லை அங்கம் பங்காளிங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், சிதம்பா பெரியப்பா அந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே, ஜூன் மாதத்திலிருந்து நல்ல எதிர்காலம் பிறக்கின்றது. அதே போலத்தான் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள், ஒரு ஜெயில் யோகமே உங்களுக்கு மேலே ஒரு கேஸை போட்டு ஜெயிலில் தள்ளுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் கூட சரிதான். நம்ம இடத்துல வாராகி இடத்துல நாளைக்கு ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும், இன்றைக்கி வருவாங்க நம்மக்கிட்ட, சார் கேஸ் போட்டாங்க சார், நாளைக்கு வேணும்னே அந்த எம்டி பண்ணுறாங்க, எம்டி கூட நமக்கு ஃபேவரபுளாக இருக்கார் சார், ஆனால் 2 பேரும் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பலவிதமான சிக்கலில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களை கூட நம்மிடத்திலே அன்னை வாராகி இடத்திலே ஜெயிச்சவங்க ஏராளம். அப்படி பார்க்கின்ற பொழுது வம்பு வழக்குகளாக இருக்கலாம், கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம், அல்லது ஜாபே ப்ராப்ளமாக இருக்கிறது, இல்லை நம்ம யாருக்காவது உதவி செய்கிற மாதிரி போய் சிக்கலில் மாட்டிக்கிறது, உங்கள் வீட்டு பணத்தை கொடுத்து, உங்கள் வீட்டு காசு கொடுத்து நீங்கள் போய் ஏமாந்து நிற்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்குமே. ஆனால் எனதருமை கடகராசி நேயர்களே, அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும். மன பயம், அது மரண பயமாக இருந்தாலும் சரிதான், யம பயமாக இருந்தாலும் சரிதான், அல்லது போலீஸ் கேஸு, வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகளாக இருந்தாலும் சரிதான், வீண் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருந்தாலும் சரிதான்,
இதெல்லாம் கடந்த காலங்களில் போட்டு உங்களை வாட்டி வதைச்சிருக்கும். ஏமாற்றங்கள் நிறைய ஏமாந்துருப்பீங்க. அப்போ அந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் விலகி வெற்றியை தரக்கூடிய ராகு கேது பயிற்சியாக அமைகிறது. நிறைய வெளிநாட்டு யோகம் அமையும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். மாணவ செல்வங்களுக்கு நீட்டு, ஜேஇ போன்ற பெரிய தேர்வுகளிலே, பொது தேர்வுகளிலே வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு. மாணவ செல்வங்களுக்கு வெளிநாடு சென்று ஹையர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய அன்பர்களுக்கு, கடகராசி அன்பர்களுக்கு ஒரு பிஆர் அப்ளை பண்ணுற விஷயமாக இருக்கலாம், அது விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது சிட்டிசன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்கொயரிகளாக இருக்கலாம். அதெல்லாம் நல்ல முன்னேற்றம். சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது. அங்கே ஏதாவது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள், உணவு தொழில்கள் எல்லாம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எல்லாம் சிறப்பான முறையில் வருவது. இப்படி கடகராசியை பொறுத்தவரையிலே இந்த ராகு கேது பயிற்சி அற்புதமான யோகம், திடீர் அதிர்ஷ்டம், இன்னும் சொல்லப்போனால் நினைத்தது எல்லாம் நடத்தி தரக்கூடிய ராகு கேது பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி முழுக்க கடகராசிக்கு 100% அதிர்ஷ்டமான ராகு கேது பயிற்சியாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.